அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஸ்ரீனிவாசன், எலும்பு மூட்டு அறுவை சிகிச்சை நிபுணர், ஸ்ரீனிவாசன் மருத்துவமனை, நாகர்கோவில். இல்ல நம்மளோட ஸ்பைனல்ல இன்னொரு காமன் அஃபெக்ட் ஆகக்கூடிய இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா சர்வைக்கல். சர்வைக்கல் அப்படின்னா வேற ஒண்ணும் இல்லைங்க, நம்ம கழுத்து. கழுத்துங்கிறது தான் நம்ம மெடிக்கல் லாங்குவேஜ்ல சர்வைக்கல் அப்படின்னு சொல்றோம். எல்லாரும் காமனா சொல்லக்கூடியது எனக்கு சர்வைக்கல் ஸ்பாண்டலோசிஸ் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சர்வைக்கல் ஸ்பாண்டலோசிஸ் அப்படின்னா வேற ஒண்ணும் இல்ல, நம்ம எல்லா எலும்பு மூட்டுகளும் தேய்ற மாதிரி நம்ம கழுத்து எலும்பு தேய்மானத்தை தான் என்ன சொல்றோம், சர்வைக்கல் ஸ்பாண்டலோசிஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்போ சர்வைக்கல் ஸ்பாண்டலோசிஸ் அப்படின்னா என்ன, அது யாருக்கெல்லாம் வருது, அது என்ன செய்யும் நமக்கு, அது எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்ப்போம். ஸோ சர்வைக்கல் ஸ்பாண்டலோசிஸ் எப்படி அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம பிறக்கும்போது நம்ம கழுத்து எலும்பு, நம்மளுடைய கழுத்துல 7 எலும்புகள் இருக்கு, C1 இருந்து C7 வரைக்கும். ஸோ அந்த கழுத்துல 7 எலும்புகள் பார்த்தீங்கன்னா அதிகமா வளையக்கூடிய தன்மை உள்ளது. நம்ம மேலே பார்க்கறதுக்கு, கீழே பார்க்கறதுக்கு, திரும்புறதுக்கு எல்லா பார்ட்டையும் விட அதிகமா மொபைலா இருக்கக்கூடியது நமக்கு கழுத்து தான். ஸோ நம்ம பிறந்ததுலேருந்து நிறைய அதை அசைக்கிறோம், நிறைய விஷயங்களுக்கு யூஸ் பண்றோம். ஸோ அப்படி பண்ணிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 25, 30s, 40s அந்த ஏஜ்ல வரும்போது நம்ம கழுத்துல லேசான தேய்மானங்கள் ஏற்படுது. அந்த எலும்புலையும் ஏற்படலாம், எலும்புக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜவ்வுகள்லையும் தேய்மானம் ஏற்படுது. இதுதான் நாளடைவுல ஃபுல் ப்ளோனா வரும்போது நம்ம சர்வைக்கல் ஸ்பாண்டலோசிஸ் அப்படிங்கிற ஒரு தேய்மானங்கிறத நம்ம சொல்றோம். சரி, இந்த சர்வைக்கல் ஸ்பாண்டலோசிஸ் வர்றதுக்குள்ள காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒண்ணு நமக்கு வயசு கூட கூட ஏஜிங் ப்ராசஸ்ல தானாவே தேஞ்சு வருது. நம்பர் 2 பாத்தீங்கன்னா அதிகமா சில பேர் வைப்ரேஷன்னால, சில மெஷின்ஸ்ல வேலை பார்ப்பாங்க, ஷிப்ல வேலை பார்க்கறவங்களுக்கு அதிகமா தேயுது. அது மாதிரி சில வைப்ரேஷன்ஸ்னால என்ன செய்யலாம், கழுத்து எலும்பு தேயலாம். மோசமான ரோட்ல 2 வீலர் ஓட்டுறாங்க, ஸோ கழுத்து கண்டினியூஸா என்ன ஆகுது, ஜெர்க் ஆகி அதுல உள்ள பிரச்சனைனால நமக்கு கழுத்து எலும்பு தேயலாம். அதே மாதிரி நிறைய நேரம் இருந்து வேலை பார்க்குறாங்க, ப்ராப்பர் போஸ்டர் கிடையாது, குனிஞ்சு ஃபுல்லா எழுதிட்டே இருப்பாங்க. சில பேர் டீச்சிங் ஆக்குபேஷன்ல இருப்பாங்க, போர்டில் எழுத வேண்டியிருக்கும், நிமிர்ந்து பார்த்துட்டே இருப்பாங்க. அது மாதிரி நமக்கு தூங்கும்போது சரியான போஸ்டர் இல்லாமல் பெரிய தலைவணி வச்சு படுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபால்ட்டி ஹேபிட்ஸ். ஸோ இந்த மாதிரி சில காரணங்கள்னாலே நமக்கு கழுத்தெலும்பு நாளடைவுல தேயறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம ஆக்குபேஷன்ஸ், நம்ம போஸ்டர், நம்ம வயசு, இது மாதிரி எல்லா காரணத்தினாலுமே நமக்கு என்ன செய்யலாம், கழுத்தெலும்பு தேய்மானம் அப்படிங்கிற ஸ்பாண்டலோசிஸ் ஏற்படுது. சரி, இப்படி வரக்கூடிய தேய்மானம் நமக்கு தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்பர் 1 சிம்டம் கழுத்து வலி. ஸோ எல்லாருக்கும் வர மாதிரி கழுத்துல பேக்லயோ சைட்லயோ இந்த பக்கமும் கழுத்து வலி வரலாம். நமக்கு ஷோல்டர்லயும் சில பேருக்கு பெயின் வரும். கொஞ்சம் அதிகமாகி அது நம்ம கையில் உள்ள நரம்புகளை பாதிச்சுன்னா ரேடிகுலோபதி அப்படின்னு சொல்லக்கூட கை நரம்பு வலி, இங்க இருந்து மேல இருந்து என்ன செய்யும், கீழே வரலாம், ரைட்ல வரலாம், லெஃப்ட்லயும் வரலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரேடிகுலோபதி அப்படிங்கிறது நரம்புகளை பாதிக்கும் போது நமக்கு ஏற்படுது. இன்னொன்னு என்ன ஆகும்னா, கையில சில பேருக்கு விறுவிறுன்னு வர்றது, பின்ஸ் அண்ட் நீடில்ஸ், கை மரத்து போற மாதிரி ஆகுறது, அல்லது சுறுசுறுன்னு வர்றது, அந்த மாதிரி உள்ள சென்சரி சிம்டம்ஸ் என்ன செய்யலாம், இந்த சர்வைக்கல் ஸ்பாண்டலோசிஸ்னால வரலாம். அந்த ஸ்டேஜ்ல நம்ம கவனிக்காம இருந்தோம்னா கை என்ன செய்யலாம், நமக்கு வீக்னஸ், நமக்கு அந்த C5, C6 எல்லாம் சில நேரம் போச்சுன்னா நமக்கு என்ன செய்யும், அந்த கை வீக்னஸ் கூட நமக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம சென்சேஷன்ல மாற்றம் ஏற்படலாம், நமக்கு மசில் வீக்னஸும் ஏற்படலாம், வலி, கழுத்து வலி, கை வலி, ஷோல்டர் பெயின், ரேரா சில பேருக்கு தலைவலியா கூட பிரசன்ட் ஆகும், ரேடியேட் ஆகி மேல வரைக்கும் போகலாம், அதனால நமக்கு தலைவலியும் உண்டாகலாம். ஸோ இது எல்லாமே சர்வைக்கல் ஸ்பாண்டலோசிஸினுடைய சிம்டம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, இந்த சிம்டம்ஸ் வந்துச்சுன்னா என்ன செய்யறது அப்படின்னு பார்த்தோம்னா, சிம்டம்ஸ் சிம்பிளா இருந்துச்சுன்னா நமக்கு காலத்து கொஞ்சம் ரெஸ்டோ, மெடிசின்ஸ், ஆயின்மெண்ட் அது போட்டீங்கன்னா நமக்கு தாராளமா நமக்கு அது கேட்கும். இன்கேஸ் உங்களுக்கு 1 or 2 வீக்ஸ்க்குள்ள குறையலைன்னா கண்டிப்பா டாக்டரை பார்த்து தேவைப்பட்ட எக்ஸ்ரே எடுத்து பார்ப்பாங்க, அதுல தேய்மானங்கள் இருந்தா தெரியும். அதுல பார்த்துட்டு அதுக்குள்ள ட்ரீட்மெண்ட், நமக்கு எக்ஸசைஸ் எல்லாம் கண்டிப்பா நம்ம பண்ண வேண்டியிருக்கும். ரொம்ப பெயின் ஏதாவது அதிகமா இருக்கவங்களுக்கு போஸ்டர் மெயின்டெனன்ஸ்க்கு காலர் கொடுப்பாங்க. ஸோ காலர் போடுறதுனால பெரிய தப்பு கிடையாது, நல்லதுதான். அதோட மெயின் பர்பஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு அந்த கழுத்துக்கு ரெஸ்ட் கிடைக்குது. ஸோ நமக்கு அந்த மசில் ஸ்பேசம் ஆகி ரொம்ப கழுத்து வலியோட இருக்கவங்களுக்கு அந்த காலர் போடும்போது கழுத்துக்கு ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ அந்த ரெஸ்டிங் பர்பஸ்க்காகவும் போஸ்டரை கரெக்ட் பண்றதுக்காகவும் தான் நம்ம என்ன செய்யறோம், நம்ம காலர் போடலாம். ஸோ அதுவும் யூஸ்ஃபுல் தான். பிசியோதெரபிங்கிற ஹீட்டிங் மாதிரி உள்ள மெத்தட்ஸ் கொடுத்தாலும் நமக்கு என்ன செய்யும், ஸ்பாண்டலோசிஸ் ப்ராப்ளத்துல இருந்து நமக்கு பெயின்ல இருந்து விடுபடலாம். சரி, சில பேருக்கு ரொம்ப அதிகமா இருக்கு, அந்த கையில நரம்பு எல்லாம் பாதிக்கிற அளவுக்கு வந்திருக்குன்னா நம்ம காலர் போட்டு மெடிசின் போட்டு சில விட்டமின்ஸ் எல்லாம் கொடுத்து பார்ப்போம், விட்டமின் B12 அந்த மாதிரி சிலதெல்லாம் தேவைப்பட்ட ட்ராக்ஷன் மாதிரி உள்ள காரியங்கள் நம்ம சில நேரம் பண்ணணும். அது சில பேருக்கு கேட்கும். ஸோ அது மாதிரி நம்ம போட்டு பார்க்கணும், நல்லா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு மைல்டு ட்ராக்ஷன் கூட நம்ம அட்வைஸ் பண்ணலாம். இன்கேஸ் உங்களுக்கு அந்த அளவுக்கு போறப்பறம் பெயின் குறையலைன்னா உங்க டாக்டர் என்ன செய்வாங்க, MRI ஸ்கேன் சில நேரம் அட்வைஸ் பண்ண வேண்டி இருக்கும். அப்படி MRI ஸ்கேன்ல சிவியர் டிஸ்க் ப்ரொலாப்ஸ் இருக்கு, நரம்புகள்ல ரொம்ப அழுத்தம் அதிகமா இருக்கு, எந்த மெடிசின், எந்த பிசியோதெரபியும் குறையலைன்னா ரேர்லி உங்களுக்கு சர்ஜரி தேவைப்படலாம். ஸோ அப்படி சர்ஜரி அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, காமனா C5, C6 அப்படிங்கிற எலும்புகளுக்கு இடையில இருக்க ஜவ்வு தான் அதிகமாக பாதிக்கப்படுது. ஸோ தேவைப்பட்ட டிஸ்கெக்டமி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 2 எலும்புக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த ஜவ்வு என்ன செய்வாங்க, C5 இடையில இருக்கக்கூடிய ஜவ்வு ரிமூவ் பண்ணும். ஸோ ரிமூவ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு கை நரம்புக்கு வரக்கூடிய
அந்த அழுத்தம் குறையும் போது நமக்கு பெயின் வந்து தானாகவே சரியும். ஸோ எக்ஸ்ட்ரீம் கம்ப்ரெஷன் இருந்துச்சுன்னா ஆப்ரேஷன் தேவைப்படும். மற்றபடி 80 to 90% எல்லாருக்குமே மருந்துகள்னாலேயும் ரெஸ்ட்னாலையும் காலர்னாலையும் கண்டிப்பா என்ன செய்யலாம், இந்த cervical spondylosis ப்ராப்ளத்தையோ cervical டிஸ்க் ப்ராப்ளத்தையும் நம்ம என்ன செய்யலாம், சரி பண்ணலாம். சரி, நம்ம இப்படிப்பட்ட சிவியர் ப்ராப்ளம் தரக்கூடிய ஸ்பாண்டிலோசிஸை நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய பேர் இப்ப நம்ம மெயினா கழுத்து நமக்கு டேமேஜ் ஆகிற காரணமே பார்த்தீங்கன்னா செல்போன் தான். ஸோ எல்லாரும் செல்போன் வந்து மணிக்கணக்கா யூஸ் பண்றோம். ஸோ நேரம் குனிஞ்சு பார்த்துட்டே இருக்கோம், டெக்ஸ்டிங் அப்படின்னு பண்ணிட்டே இருக்கும் மணிக்கணக்கா. ஸோ இது மாதிரிலாம் வீடியோஸ் சில பேர் படமே பாக்குறாங்க போன்லயே. அது மாதிரிலாம் பண்ணும்போது லாங் டைம் வந்து நம்ம நெக் வந்து ஸ்ட்ரெயின் ஆகுது. அது ஒண்ணு. கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் முன்னால சாஃப்ட்வேர் பீப்புள் வந்து நிறைய நேரம் மணிக்கணக்கா யூஸ் பண்றாங்க. ஸோ கரெக்டான ஹைட்ல மானிட்டர் வச்சு கரெக்டா வேலை பார்த்தா நம்ம நிறைய நேரம் ஹெல்த்தியா இருக்கலாம். இல்லாம இருந்தோம்னா அதனாலேயும் கழுத்து தேய்மானம் அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி நம்ம பாஸ்டர் இல்லாம தூங்குறதும் அது மாதிரி தான். தலைவாணியெல்லாம் கொஞ்சம் சிம்பிளா கரெக்டா நம்ம கழுத்துக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கணும். ஓவராவோ அல்லது அப்நார்மல் பொசிஷன்ல படுத்துருக்கிறது, படுத்துட்டு படிக்கிறது, படுத்துட்டு செல்போன் பாக்குறது, ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நம்ம வந்து என்ன செய்யலாம், அவாய்ட் பண்ணலாம். இன்னொரு முக்கியமானது கழுத்து தேய்மானது ஸ்மோக்கிங். ஸ்மோக்கிங்கும் வந்து அதிகமா பண்ணும்போது அதுவும் வந்து அந்த சர்வைக்கல் டிஸ்கை பாதிச்சு நமக்கு என்ன செய்யுது, தேய்மானத்தை உண்டாக்குது. அதனால இந்த காரணங்கள்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிட்டு ப்ராப்பர் எக்ஸசைஸ், நெக்குன்னு சில எக்ஸ்டென்ஷன் எக்ஸசைஸ் எல்லாம் இருக்கு சிலது, அந்த மாதிரி உள்ள எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி நம்ம ஹெல்த்தியா வச்சிருந்தோம்னா கழுத்தை நிறைய நாளைக்கு நம்ம என்ன செய்யலாம், 50 வயசு 60 வயசுக்கு மேலேயும் கூட நம்ம இந்த ஸ்பாண்டிலோசிஸ் ப்ராப்ளம் வராம நம்மளால தடுக்க முடியும். ஸோ இந்த சர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸை பத்தி தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. இதை பத்தி உள்ள டவுட்ஸ் எது இருந்தாலும் எங்களுக்கு இமெயில் மூலமா போன் மூலமா கான்டாக்ட் பண்ணுங்க. மேலும் இதை பத்தி உள்ள ஹெல்த் டிப்ஸ் எல்லாம் போன் அண்ட் ஜாயிண்ட் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.